ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம குரூப் டூ ஏல 2018 கேட்ட ஒரு கொஷின்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூ 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. A man sells 2 wrist watches at rupees 594 each. On one he gains 10% and on the other he loses 10%. Find the gain or loss percent on the whole. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 கை கடிகாரங்கள் வாங்குறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா 594 ரூபாய்க்கு ரெண்டையுமே விற்கிறாங்க. சரிங்களா, ஒவ்வொரு பொருளையும். அப்போ அதில் வந்துட்டு அவங்களுடைய லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10% கிடச்சிருக்கு. அவங்களுக்கு நட்டம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா அதே 10% கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அப்படி இருக்கும் பொழுது அதில் அவங்களுக்கு கிடைச்ச லாபம் அல்லது நட்டம் சதவீதம் காண்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டுமே 10 அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், லாபமும் 10 தான் நட்டமும் 10 தான். அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு எதுவுமே லாஸ் இருக்காதில்ல, அப்போ 0% எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். அதுதான் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் கீழே ஒரு நோட் மாதிரி எழுதியிருக்கேன், வாங்க படிங்க. கொடுக்கப்பட்ட எண்ணானது முதலில் x% அதிகரிக்கப்பட்டு அல்லது குறைக்கப்பட்டு பிறகு y% அதிகரிக்க அல்லது குறைக்கப்பட்டால் அந்த எண்ணானது x + y + xy / 100% அதிகரிக்கும் அல்லது குறையும். When it is increased by x% and the decreased by y%, then the number x + y + xy / 100 increases or decreases. அதாவது நமக்கு இங்கே வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வேணால் விற்றுக்கலாம். ஸோ அது எந்த விதத்துலேயுமே கன்சிடரபிள் கிடையாது. சரிங்களா, நமக்கு தேவையானது இந்த லாபம் நட்டம், ப்ராஃபிட்டும் லாஸும் தான். சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாபம் எடுத்துக்கிறோம். ஸோ லாபம்னா இங்கிலீஷில் ப்ராஃபிட். ஓகேங்களா, அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா ஒய்யாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ லாபம் நமக்கு எவ்வளோ 10%. அடுத்தது நஷ்டம். ஸோ நட்டம்னா லாஸ். லாஸை நம்ம என்னவா வச்சுக்கிறோம்னா ஒய்ன்னு வச்சுக்கிறோம், அதுவும் நமக்கு 10%. ஸோ லாஸ் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அமௌண்ட் வெளியே போகுது. ஸோ அப்போ அது நமக்கு நெகட்டிவ் தானே. அப்போ அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம், மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா. அப்போ என்னது, x + y + xy / 100. ஓகேங்களா, இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ -10 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ -10 / 100. இப்போ இதில் அடுத்து என்ன பண்ணுவோம், 0க்கு 0 கட் ஆகிடும், 0க்கு 0 கட் ஆகிடும். இப்போ 10 - 10 0. இப்போ ரிமைனிங் நமக்கு எதுவுமே இல்லைன்னா மேலே 1 இருக்குதா மீனிங். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. சரிங்களா, அப்போது 0 - 1 -1%. சரிங்களா, இப்போது எனக்கு வந்து -1%. அப்போ மைனஸ்ன்றது இந்த இடத்துல எதை வந்து சொல்லுது அப்படின்னா லாஸ் அப்படின்றத சொல்லுது. ஸோ நமக்கு ஆன்சர் ப்ளஸில் கிடச்சிருந்தா அப்படின்னா அது நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது மீனிங். ஓகேங்களா, இதுவே நமக்கு மைனஸில் கிடச்சனால நமக்கு இதனோட ஆன்சர் என்னது, நட்ட சதவீதம். எவ்வளோ, 1%. ஸோ லாஸ் வந்து 1% அப்படின்றத நம்ம சொல்லணும். புரிஞ்சுதுங்களா. ஸோ இதே போல் சம்ஸ் வந்து நமக்கு புக்கில் வந்துட்டு 2 சம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.